இயங்கும் தமிழ் பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகள் அங்கங்கே வெவ்வேறு இடங்களில் நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொள்ள தமிழ் பள்ளிகளையும் அன்புடன் அழைக்கின்றோம். மாணவர்கள் தங்கள் தனித்திறமையை காட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ணா வந்துட்டா அண்ணா கூப்பிடு நல்லா சவுண்டா கூப்பிடு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எம்டிஏ தமிழ் பள்ளியில் கலை நிகழ்ச்சி நடத்த போறாங்க. இதில் உங்க தனித்திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல சான்ஸ். இதில் கலந்துக்கிட்டு நம்ம பள்ளி கண்டிப்பா வின் பண்ணும். மிஸ் பண்ணிடாதீங்க. சார், நான் சூப்பரா ஆடுறேன் சார். சார், நான் மக்காமேஷி பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடுறேன் சார். ஸ்டூடெண்ட்ஸ், டான்ஸ் குட்டீஸ் தான் ஆடுவாங்க. நீங்கள்லாம் 8th grade முடிச்சு கிராஜுவேட் ஆகுறதால ஒரு தமிழ் சார்ந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். நீங்க குரூப் ட்ராமா பண்ணலாம், தேச தலைவர் மாதிரி பேசலாம், சினிமா நடிகர் மாதிரி நடக்கலாம், இவ்வளோ ஒரு நல்ல தமிழ் பாட்டு கூட பாடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நம்ம பிளேடோல சந்திப்போம். 2 weeks later. இப்போது எம்டிஏ தமிழ் பள்ளி கலை நிகழ்ச்சி நடைபெற போகிறது. வாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை உற்சாகப்படுத்தி என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் சென்ட்ரல் இது போட்டுருவா. முதலாவதாக நம்ம புரட்சி தலைவியாக பேச நம்ம தியா வருகிறார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். என்னை வாழ வைத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என் உயிர் உள்ளவரை என் பணியை செவ்வனே செய்வேன். உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உங்களுக்காகவே நான் எப்போதும் போல் ஓயாது பாடுபடுவேன். நமது மாநில மக்களுக்காக நான் கொண்டு வந்த திட்டங்களான தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம், அம்மா லேப்டாப், அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா காப்பீடு, அம்மா பார்மசி மற்றும் பல நல்ல திட்டங்கள் உங்களுக்கு இன்றளவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. நமது லட்சியம் உயர்வானது, நமது பார்வை தெளிவானது, நமது வெற்றி முடிவானது. உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அவரின் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்ம புரட்சி தலைவியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அருமை தியா. நம்ம பசங்க செல்போன்ல விளையாடி பார்த்துருப்பீங்க, PS5ல விளையாடி பார்த்துருப்பீங்க, பிளே கிரவுண்ட்ல கூட விளையாடி பார்த்துருப்பீங்க. ஆனா இவங்க ஏதோ தமிழோட விளையாட போறாங்களா? வாங்க அது என்ன விளையாட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, என்ன இந்த பக்கம்? சார் எப்பயும் ஃப்ரெண்ட்ஸு கேம்ஸ் பிஸியாக தானே இருப்பீங்க? ஆமாம் தீதியா, வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடி வீட்டில் என்னை சுற்றி யார் என்ன பேசுகிறாங்கன்னு காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது. அதுதான் எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்போயாச்சும் புரியுது. சரி, தமிழோட விளையாடவுமா? நீ ஒரு கேள்வி கேளு, அதுக்கு நான் தமிழை பதில் சொல்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. செம, விளையாடாமே. ஒரு மயில் இறகு இருக்குல்ல, அது எவ்வளோ லேசானது. ஆனால் அதையும் மூட்டையாக வண்டியில் ஏற்றினா இந்த வண்டியை அச்சு முறிஞ்சு வண்டியை கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் ஒரு அளவுக்கு மேலே எது செஞ்சாலும் அமிர்தமாக இருந்தால் கூட நன்றாக தான் போயிடும். சரி, இந்த பொருளுக்கு என்ன திருக்குறள் சொல்லி பார்க்கலாம். தெரியுமே, பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்ணன் சால மிகுத்து பெயின். சரி, இப்போ நான் உன்னை கேட்குறேன். நன்றாக சிந்தித்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. இந்த பொருளுக்கான திருக்குறள் என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே? ஓ, அதுவா. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது கிழக்கு. சரி, நம்ம திருவள்ளுவர் தாத்தா இப்போ இருந்திருந்தார் என்ன மாதிரி அதிகாரம் அவரை எழுதுவார்னு நினைக்கிறார்? வேற என்ன, இணையத்தில் இணையாமை, அலைபேசி அடிமைன்னு இன்னும் நல்லா புரியுற மாதிரி எழுதியிருப்பாரு. சரி, இது சொல்லு பார்ப்போம். நவரத்தினங்கள் என்னெல்லாம் இருக்கு?
கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், முத்து, மாணிக்கம், வைரம், வைடூரியம். சரி, 50 காப்பியங்கள் சொல்லு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சிவகசிந்தாமணி. சபாஷ். யாருங்க நீங்க? எப்படி எங்களுக்கு பார்க்க வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருக்கீங்க? எப்படி எங்களுக்கு தெரியாதது கூட சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கண்டிப்பா சொல்றேன். என் கணவர் ஒரு தமிழர். கல்யாணத்துக்கு பிறகு அவரோட குடும்பத்தோட பழகா பேச பெருசா தடையாயிருந்தது மொழிதான். என் மாமனார் மாமியாருக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாது. அதனால் நான் தமிழ் படிக்க நினைத்தேன். MTA-ல Adult Conversational Tamil course சேர்ந்தேன். 2 வருடம் ரகு அவர்கள் எனக்கு பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதி கிரேட் 5ல சேர்ந்தேன். இப்போ என்னால் படிக்கவும் எழுதவும் முடியும். இந்தியாவுல இருக்கிற என் குடும்பத்தோட பேச முடியும். மற்றும் இல்லாமல் அவங்க பற்றி நல்லா புரிஞ்சுக்கவும் என்னால் முடியும். எனக்கு தமிழ் கற்றுக்கொள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த MTA-யும் மற்றும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் ரகு, சுஜாதா, இந்து, ரம்யா, ஸ்ருதி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அருமை மெலிசா, உங்களோட கதையை கேட்க உந்துதலாகவும் உத்வேகமாகவும் இருக்கு. சரி சரி, இப்போ கிளம்புவோம். அடுத்த வாரம் திரும்பவும் வந்து தமிழோட விளையாடுவோம். நீங்க 3 பேரும் ரொம்ப நல்லா தமிழ் பேசினீங்க. மெலிசா, உங்கள் தமிழ் ஆர்வத்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிலப்பதிகாரன் காவிய தலைவி கண்ணகியாக நம்ம தமிழ் அரசி பேச போகிறார். நான் தான் கண்ணகி. நீங்கள் நினைக்கலாம், கண்ணகி என்கிறாளே, ஏன் கருப்பு சேலை அணியவில்லை, அழிந்த குங்குமம் இல்லை, தலைவிரி கோலமாகவும் இல்லை? ஏனென்றால் அலங்கோலமாயிருப்பது என் அடையாளம் இல்லை. நான் இப்போது மதுரை எரிக்கவும் வரவில்லை, மன்னனிடம் நீதியும் கேட்க வரவில்லை. நான் யாராலும் மறக்க முடியாத தமிழச்சி, சிலப்பதிகாரத்தின் தலைவி, கற்புக்கரசி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறேன். என் கணவன் கோவலனின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதால் மதுரை எரித்தவள் என்று அறியப்படுகிறேன். என்னை புகழ்கிறீர்கள், கொண்டாடுகிறீர்கள். ஒரு பெண்ணின் தைரியம், ஆளுமை, ஆற்றல் மற்றும் திறனாகிய மொத்த பண்பிற்கும் அடையாளமாக வாழ்ந்தவள் நான். ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். ராமனின் அறநெறி என்றால் ஒரு சொல், ஒரு இல் என்பது என் அறநெறி. கோவலனின் தீவினையால் அவன் கொல்லப்படவில்லை, என் நேர்மை அவனை கொன்றது. கோவலனுக்காக 12 வருடங்கள் காத்திருந்தேன். அவன் திரும்பி வரும்போது ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தவில்லை. ஆகையால் என்னை போற்றுங்கள் என் மன வலிமைக்காக, என்னை போற்றுங்கள் என் தன்மானத்திற்காக. தன் நடிப்பால் கண்ணகியை நம் கண் முன்னாடி வந்து கொண்டு நிறுத்திய தமிழரசிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. இந்த ஃபேஷன் ஷோல என்னதான் பண்ண போறாங்க யோசிக்கிறீங்க? நீங்களே பாருங்க. நேத்து டேய் கிளம்பு, இங்க ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. மாரியம்மன் கோயில் கூழ் திருவிழா நினைச்சிட்டியா? காலமா இந்த காம்படிஷன்ல எங்க ஃபேமிலி தவிர யாருமே வின் பண்ணதே இல்லை. இதோ வந்துட்டாங்க, வேஷ்டி சட்டை போட்டுட்டு பாரம்பரியம் கலாச்சாரம்னு
எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ்னு எடுத்துன்னு வந்துடுவாங்க. யார்ரா அது? அப்படியே போனீங்கன்னா கோயிலில் பிரசாதம் தருவாங்க, வாங்கி சாப்பிட்டு புண்ணியமாவது கிடைக்கும். ஏண்டா கோட்டு சூட்டு, உன் பரம்பரையே அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்கன்னு ஒரே காரணத்தினால இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து தமிழனா இருந்தாலும் தமிழோட பெருமை தெரியாதா? உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா இந்தியால பிறந்து பாட்டி தாத்தா மாமா அத்தை மாமி பெரியமா பெரியப்பா அவங்க பசங்க கூட எல்லாம் சந்தோஷமா விளையாடி வாழ்ந்து திடீர்னு ஒரு நாள் அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்கணும்னு இருந்ததுனால எங்க அப்பா நைட்டு பகலுமா வேலை பார்த்து விசாக்கு அப்ளை பண்ணி விசாவும் கிடைச்சு உயிருக்கு உயிரா இருந்த குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு வழியா அமெரிக்காவுக்கு வந்து ஸ்கூல்ல சேர்ந்து கிண்டர் கார்டன் போய் இவனுங்க பேசுற இங்கிலீஷ் ஒண்ணுமே புரியாம கார்ட்டூனா பார்த்து ஒரு வார்த்தையும் தொண்டையில சிக்கி சிக்கி பேசி ஒரு வழியா இங்கிலீஷ் நல்லா பேசுவோன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஊர்ல இருக்க பாட்டி தாத்தா கிட்ட தமிழ்ல பேசு பழகுன்னு போனை கொடுத்துடுறாங்க. அப்ப என்ன பேசணும்னு புரியாம தெரியாம இருந்தப்போ எவனோ ஒரு புண்ணியவான் இங்கேயும் தமிழ் வளர்க்க தமிழ் ஸ்கூல் நடத்துறான்னு கேள்விப்பட்டதும் முதல்ல இருந்து கிண்டர் கார்டன் போய் தமிழ் பாடத்தை படிச்சு ஊர்ல இருக்க பாட்டி தாத்தா கிட்ட நல்லா தமிழ்ல பேசுவது மட்டும் இல்லாம வருஷம் நடக்கிற திருக்குறள் போட்டி பேச்சு போட்டியில கலந்து அதுலயும் பரிசு வாங்கி நான் என்ன சொல்லணும் பேசணும்னு நினைக்கிறத உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கொட்டி இருக்கிற என் தாய்மொழி தமிழ்லயே பேச முடியுது என்ற பெருமையோட இப்போ இங்க 8வது வரை படிச்சு கிராஜுவேஷன் வாங்குற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். பேபி ஃபேஷன் ஷோக்கு நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? நான் வருவேன்டா. உலகத்துல எந்த மூலையில எந்த போட்டி நடந்தாலும் தமிழன் வருவான், தமிழன் ஜெயிப்பான், தமிழ் ஜெயிக்கோண்டா. சஸ்பெண்டட் படி நடிப்பு திறமைக்கு இன்னும் ஒரு தடவை கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ரிசல்ட் என்னன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். அறிவிப்பு: நமது தமிழ் பள்ளிகளும் அறிவிப்பு நமது அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் கலை திருவிழா சிறப்பாக நடந்து முடியுது. அதில் நம்ம MTA தமிழ் பள்ளி வெற்றி பெற்றது. போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நம்ம MTA தமிழ் பள்ளிக்கு ஒரு ஓ போடுங்க.